தற்போது ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் ஆயுதங்கள் பற்றாக்குறையினால் தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக ஈரானும் இஸ்ரேலும் வேறொரு 2 முனைகளில் அவர்கள் தாக்குதலை நடத்தி வருவதை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஏர்கிராப்டுகள் மூலமாக 60க்கு மேற்பட்ட முதற்கல் 100க்கு மேற்பட்ட அல்லது 200 அளவிலே ஏர்கிராப்டுகளை வலிமையாக அனுப்பி ஈரானின் மீது முதல் தாக்குதலை நடத்தி அவற்றில் 20 பேர் வரை கொலை செய்தார்கள். மொசாத் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோன் அக்சசரிஸை உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈரானின் வேலை பார்க்கும் ஈரான் உளவாளிகளை வைத்தே இந்த தலைவர்களை கொலை செய்ததாகவும் கூட முதலில் தகவல்கள் வெளியானது. தற்போது உலகின் மிக முக்கிய வான் பாதுகாப்பு மண்டலமாக இருக்கும் இஸ்ரேலுடைய அயன் டோம், அயன் பீம் மற்றும் ஏரோசிஸ்டம் டேவிட் செல்லிங், அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் மற்றும் தாட் சிஸ்டம் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அளவில் ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்குடைய தாக்குதல்கள் இஸ்ரேலை உருக்குலைய வைத்திருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட தூரமாக வீசப்படுகிற லாங் ரேஞ்ச் மிசைல் இவற்றை தடுக்கும் ஆற்றல் கொண்ட ஏரோ 3 ஷார்ட்டேஜின் மூலமாக இஸ்ரேல் தடுமாறுகிறதா என்ற செய்திக்கு தெளிவான விடையையும் பார்க்கலாம். ஏரோ 3 ஷார்ட்டேஜின் மூலமாக இது ரொம்ப மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரோ, இது டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏரோ 3 டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்பரப்பை மிகப்பெரிய அளவிலே தாக்கும். அதன் விளைவாக ஏரோ 3 இந்த தாக்குதலால் பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் தாக்குகிறதா இல்லை என்றாலும் கூட அவை கிரிட்டிக்கலான மிக மோசமான நேரத்தில் டிப்ளீஷன் அவற்றை முழுமையாக உருக்குலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்டர்செப்டார் செய்யும் என்றும் ஏரோ 3 நம்பப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது ஏரோ 3 அவர்களிடத்தில் அதிகம் இல்லை என்றும் அதிக போரை செய்த இஸ்ரேலால் ஆயுத களஞ்சியங்களில் வெகுவான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகும். குறிப்பாக வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள், அதை போன்று இராணுவ தளவாடங்கள், டேங்கர்கள் எல்லாமே 600 நாட்களாக அவர்கள் போரில் பயன்படுத்தியதால் இஸ்ரேலிய வீரர்கள் உள்ளத்திலும் அதே போன்று ஆயுதங்களிலும் உருக்குலைந்திருப்பதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக 370க்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே பாதிப்புக்கு அடைந்தாலும் இவற்றின் தாக்குதலை அவர்கள் ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். இந்த பாலிஸ்டிக்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் மூலமாக 370க்கு மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கியவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மிசைல்கள் வீசப்பட்டிருக்கிறது. ஷார்ட்ஃபால் இஸ்ரேல் தடுக்கக்கூடிய மிக குறைந்த அயன்டோம், மிக குறைவான வேகத்தில் வரக்கூடிய ஆர்பிஜி, அதாவது ராக்கெட் ப்ரொப்பல்ட் ராக்கெட் கன்ஸை தாண்டி சில ராக்கெட்டுகளை மட்டுமே அவைகள் தடுக்கும் சக்தி கொண்டது. அதே சமயம் மிக மோசமாக வேகமாக வரக்கூடியதை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியும் வல்லமையும் ஏரோ 3க்கு மட்டும்தான் இருப்பதாகவும், இது அமெரிக்காவினுடைய லாங் பீம் ஏரோ சிஸ்டத்தினுடைய தயாரிப்பில் ஏற்பட்ட நிலைகளால் இன்றைக்கு இஸ்ரேல் தடுமாறுவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் செய்தியில் உருவாக்கியிருக்கிறது. அமெரிக்கா இவற்றை உருவாக்குவதில் ஏன் தட்டுப்பாடு இருக்கிறது? அமெரிக்கா தொடர்ந்து 700க்கு மேற்பட்ட வான் படைகள், வான் விமானங்களின் மூலம் இதுவரை சப்ளை செய்திருக்கிறது. 140 கப்பல்களின் மூலம் சப்ளை செய்திருக்கிறது. தற்போது இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இவ்வளவு பெரிய டிக்ளைன், வீழ்ச்சி, ஏரோ சிஸ்டம் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு அமெரிக்கா ஏன் அவற்றை அதிகமாக உருவாக்கம் செய்யவில்லை என்ற கேள்விகளுக்கும் பதில் இல்லை. அதே சமயம் இந்த ஏரோ சிஸ்டம் த பொட்டன்சியல், மிக முக்கியமாக லாங் ரேஞ்ச் மிசைல் எதிர்ப்பு, இது ஒரு பொட்டன்சியல் நியூக்ளியர் அல்லது கெமிக்கல் வார்ஃபர், இவற்றையெல்லாம் அடித்து வானிலிருந்து சிதைக்கக்கூடிய மிக முக்கியமான
வான் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா கொடுக்க மறுக்கிறதா அல்லது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஷார்ட் ரேஞ்ச் த்ரெட்டன்ஸ் இருக்கக்கூடிய அயன்டோம் போன்று ஏரோ சிஸ்டம் அல்ல. டேவிட் சில்லிங் அதை போன்று அது மீடியம் ரேஞ்சை மட்டும்தான் தடுக்கும். அயன்டோம் மிக குறைவான தொலைவில் வரக்கூடிய சிறியவற்றை தடுக்கும் வல்லமை கொண்டது. டேவிட் சில்லிங் மீடியம் ரேஞ்சஸை தடுக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் இன்றைக்கு ஈரானிலிருந்து வீசப்படுகிற பாலிஸ்டிக்ஸ் போன்ற நீண்ட தூர லாங் ரேஞ்சஸ் அதிவேகமாக வருகிற ஹைப்பர்சோனிக்கை அது அழிப்பதற்கு தேவை ஏரோ 3 தான். இட் இஸ் பிகேம் ஆப்ரேட் இன் 2017 தான் இது முதலாக கொண்டு வரப்படுது. இதன் மூலமாக இன்டர்செப்டாரின் மூலம் வானில் capable of destroyed ballistics missile in space வான் பகுதிகளில் எவ்வளவு வேகமாக வந்தாலும் அதை தடுக்கும் ஆற்றல் ஏரோ சிஸ்டத்திற்கு மட்டும்தான் உண்டு. கினெட்டிக் இம்பேக்ட், அதாவது ஏரோ 3 இந்த கேரி நம்பர் எக்ஸ்ப்ளோசிவ் பிளைலோடர் தற்போது மிக மோசமான ஒரு நிலையில் பற்றாக்குறையின் காரணமாக இருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் தாக்குதலை, பெரும் அச்சத்தை, பெரும் சிக்கலை இந்த போர்க்காலங்களில் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தான் முக்கியம். இந்த இயக்கவியல் தொடர்ந்து அவற்றை இயக்க வேண்டுமென்றால் அதன் சப்ளை இருந்தால்தான் ஏரோ 3 அவர்கள் பயன்படுத்த முடியும். ஏரோ 3 பயன்படுத்தினால்தான் ஈரானிலிருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கொரம்ஷார் ஏவுகணைகளும் கூட ஈரான் எளியாக பயன்படுத்தி இருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஈராக்குக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த கொரம்ஷார் ஏவுகணைகள் இது செங்குத்தாக வானிலிருந்து நேர இலக்குகளை தாக்கும் மிக கொடூரமான ஆற்றல் கொண்டதாகும். இதை ஒருவேளை எலியை போன்று டெல்லவியில் ஈரான் பயன்படுத்தி இருக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஈரானுடைய கொரம்ஷார் அதே போன்று நேற்றைக்கு தாக்கி இருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக்ஸினுடைய தாக்கங்கள், ஃபத்தாவுடைய தாக்கங்கள், இவற்றை தடுப்பதற்கு ஏரோ 3 மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஏரோ 3 இயக்கங்கள் முழுமையாக முடங்கி இருக்கிறது. 2400 கிலோமீட்டர் தொலைவுகளை சென்று தாக்கி அளிக்கக்கூடிய ஐசிபிஎம்ஆரை உள்ளடக்கிய ஏரோ 3 மிக முக்கியமான அதனுடைய லிமிட்டட் குவான்டிட்டிவ் ப்ரொடக்ஷன் மூலமாக பெரும் டிக்ளைன், சரிவை இஸ்ரேல் இராணுவம் சந்தித்திருக்கிறது. இதனுடைய ஒரு தயாரிப்பின் ஒன்றின் விலை மற்றும் 33 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இது ரெகுலராக அமெரிக்காவால் உடனடியாக தயாரிக்க வேண்டிய தேவை இருந்தும் அமெரிக்கா உடனடியாக தயாரிக்கவில்லை என்றால் டியூரிங் வார்ஃபேர் இங்கே பெரும் சிக்கலை, இந்த வார் முனைகளில் போர் களமுனையில் இஸ்ரேல் பெரும் சிக்கலை சந்தித்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. இஸ்ரேல் இன்றைக்கு எதிர்பார்க்காத பல தகவல்களை, பல தாக்குதல்களை தவறுகளின் மூலம் அவர்கள் செய்திருக்கிறதை உணர முடிகின்றது. ஈரானை அவர்கள் மிக மோசமான எடை போட்டிருந்த காரணத்தினால் மிசைல்களில் பல வகையாக, பல நிலைகளில் பலவித தாக்குதல்களுக்கு அவர்களை தடுத்து நிற்பதற்கு ஏரோ 3 மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற போது இவற்றின் பற்றாக்குறை பெரும் செயலிழப்பில் இஸ்ரேல் இராணுவத்தை உருமாறச் செய்திருக்கிறது. வெடிகுண்டுகளும் இல்லை, பலவிதமான ஆயுத களஞ்சியங்களில் பற்றாக்குறைக்கு காரணம் தொடர்போர். உளவியல் ரீதியாக கஸாவில் இருந்த படைகள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதும் அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே ஈராக்கில் புஷ் செய்த அதே தவறை ஈரானில் ட்ரம்ப் செய்கிறாரோ அல்லது செய்ய மாட்டாரோ என்ற எதிர்கேள்விகளும் நமக்கு பல நிலைகளில் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இன்று காலை ரஷ்யா போரை ஒருபோதும் நடத்த வேண்டியதில்லை, ஈரானை எதிர்த்து நீங்கள் தாக்குதனால் மிகப்பெரிய போர் அழிவு ஏற்படும், அணு ஆயுத பேரழிவு ஏற்படும், உலகம் முழுவதும் பாதிக்கப்படும் என்றும் ரஷ்யா புட்டின் பரபரப்பு வார்னிங் ஒன்றை அமெரிக்காவுக்கு எச்சரித்திருக்கிறார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் அணு ஆயுத தாக்குதல்கள் உலகத்தை அணு ஆயுத பேரழிவை நோக்கி தள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா இஸ்ரேல் அரசுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளில்
இஸ்ரேல் தலைவர்கள் விழித்து கொண்டு ஐநாவினுடைய சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு IAEA அமைப்பின் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் ஈரான் அணு நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஐநாவின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பின் உயர்மட்ட அதிகாரிகள் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் அணுசக்தி வளாகத்திற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விரிவான அறிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அது கூறியிருக்கிறது. சர்வதேச அளவிலான கண்டனங்களை மீறி தன்னுடைய தகுதிக்கு மீது தான் சுப்ரிமெசி, அதாவது வானில் மட்டுமல்ல பிறப்பாலும் உயர்ந்தவர்கள் என அடையாளம் கொண்ட இஸ்ரேல் ஆபரேஷன் லயன், ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் எல்லைக்குள் அதிரடி தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலே ரஷ்யா கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்பதும் ஏரோ 3 பற்றாக்குறையின் மூலமாகவும் ஒரு தோல்வியை நோக்கி அவர்கள் செல்ல போகிறார்களா என்ற கேள்விக்கு விடை தெரியாத பயணமாக இன்று வரை தொடர்கிறது என்பதே சமகால நிகழ்வாகும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.